இந்த மாதிரி மிஸ்டேக் எப்பவுமே உங்க போன்ல நீங்க பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமா பேட்டரி லைஃப் இருக்காது. அது மட்டும் இல்ல சீக்கிரமா பேட்டரி ட்ரைன் ஆயிடும். அதனால இந்த மிஸ்டேக் எப்பவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த ட்ரிக்ஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சூப்பர் அப்படிங்கறத கமெண்ட் லீவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பேட்டரி ட்ரைன் பிரச்சனை காமனான ஒரு விஷயம் தான். நிறைய பேருக்கு இது வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க மொபைலை வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஒரு 1 or 2 month கூட ஆகல, அதுக்குள்ள பேட்டரி ட்ரைன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க வந்து சர்வீஸ் சென்டருக்கோ இல்ல வந்து கஸ்டமர் கேர் சப்போர்ட்க்கு நீங்க கால் பண்ணி கேட்டா கூட உங்களை மொபைலோடைய அப்டேட் ஏதாச்சும் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்திருக்குன்னா அது வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மந்த்லி மோஸ்ட் ஆஃப் எல்லா மொபைலுக்கும் அப்டேட் வரும். அப்படி அப்டேட் பண்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து சால்வ் ஆகும். ஆனாலும் சிலருக்கு அப்டேட் பண்றதுனால தான் புதிய பிரச்சனை உருவாகும். இது நிறைய பேருக்கு தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மொபைல் நீங்க வாங்கி கொஞ்சம் நல்லா ஆகுது, அதுக்குள்ளே பேட்டரி ட்ரைன் சீக்கிரம் பேட்டரி சீக்கிரம் நிக்கவே மாட்டிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பெட்டரா இருக்கும். காமனான விஷயம் என்னன்னா உங்களுடைய டேட்டாவோ இல்ல வைஃபையோ எப்பவுமே 24/7 வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கிறதா. ஏன்னா நம்ம வந்து ஒரு காலத்துல நமக்கு டேட்டா லிமிட் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ நம்ம 1 GB இருந்தாலும் சரி இல்ல 5G அன்லிமிட் இருந்தாலும் சரி எனி டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா ஆன்ல இருக்கும். ஏன்னா டேட்டா ஆன் பண்ணா நமக்கு அந்த அளவுக்கு டேட்டா வந்து போயிடாது அப்படிங்கிறதுக்காக மோஸ்ட்லி வந்து ஆன் பண்ணி தான் வச்சிருப்போம். அப்படி இல்லாம உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த டைம்ல மட்டும் நீங்க வைஃபை அண்ட் டேட்டா வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்றதுனால உங்களோட பேட்டரி லைஃப் கண்டிப்பா இருக்கும். எப்பவுமே ஆன் பண்ணி வச்சுட்டு இருக்காதீங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா முக்கியமா லொகேஷனு. இந்த லொகேஷன் அப்படிங்கிறது நம்ம எங்கேயாச்சும் ட்ரிப்பு போறோம் அப்படின்னா ஜிபிஎஸ் ஆன் பண்ணிருப்போம். அந்த லொகேட் இல்லையா அந்த ஃபைல் ஷேர் பண்ணும்போது நமக்கு வந்து லொகேஷன் ஆன் பண்ண சொல்லுவோம். அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட லொகேஷன் வந்து உங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப நீங்க ஆன் பண்ணிருப்பீங்க. ஆனா அது சில டைம் ஆஃப் பண்ண மறந்துடுவோம். அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு லொகேஷன் அப்படிங்கிறது மூலியமா உங்களுக்கு நிறைய பேட்டரி லாஸ் ஆகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த லொகேஷன் எப்ப தேவையோ அப்ப யூஸ் பண்ணிட்டு எகைன் பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லொகேஷனை நீங்க கரெக்டா வந்து மெயின்டைன் பண்ணாவே போதும், உங்களுக்கு ஓரளவுக்கு பேட்டரி லைஃப் இருக்கும். இதை நீங்க மறக்காம ட்ரை பண்ணிக்கோங்க. இது நமக்கு என்னன்னா ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் தான். ஸோ மோஸ்ட்லி சிலர்லாம் பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் எப்பவுமே வந்து ஃபுல்லா இருக்கும், ரொம்ப கண்ணை கூசுற மாதிரி வச்சிருப்பாங்க. சிலரெல்லாம் அந்த மாதிரி சில டைப் இருப்பாங்க. அப்படிலாம் இல்லாம ஜஸ்ட் உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்துல மட்டும் நீங்க வந்து பிரைட்னஸ் மேனுவலா செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா வேண்டாம். அது மட்டும் நம்ம வெளியில போனோம் அப்படின்னா நமக்கு சன்லைட்டுக்காக சில செட்டிங்ஸ் இருக்கு. அது பத்தின ஆட்டோமேட்டிக்கா சன்லைட் இருக்க பட்சத்தில் நமக்கு வந்து இன்னுமே பவர் கன்சியூம் வந்து நிறையவே ஆகும். பேட்டரி லைஃப் சீக்கிரமா தீர்ந்து போகும். அந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க மேனுவலாவே வந்து பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் இப்ப எப்பவுமே நீங்க சூஸ் பண்ணிக்கோதீங்க. அப்படி பண்றதுனாலையும் உங்களால பேட்டரி லைஃபை நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். பேட்டரி பேக்கப் உங்களுக்கு கண்டிப்பா வரும். அதனால ஆட்டோமேட்டிக் மேனுவல செட் பண்ணிக்கோங்க. உங்க மொபைல் செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. அங்க டிஸ்பிளே இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நமக்கு ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மினிமம் உங்க மொபைல்ல எந்த மாதிரி ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. எவ்வளவு இருக்கு, மேக்ஸிமம் மினிமம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. மினிமம் எவ்வளவு இருக்கோ அதை நீங்க செட் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஹைனா 90 இருக்கு, எனக்கு ஸ்டாண்டர்ட்னா 60 இருக்கு. இந்த மாதிரி உங்க மொபைல்ல ரொம்பவே லோவா என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க கேம் பிளே பண்ணிக்கோங்க. ஏன்னா கேம் பிளே பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் எந்த கேம் நீங்க பிளே பண்ணாலும் சரி உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து அடி வாங்கும். அந்த மாதிரி ரிஃப்ரெஷ் ரேட் ரொம்ப கம்மியா வச்சிருக்கு நீங்க பிளே பண்ணி பாருங்க, அப்போ உங்களுக்கு பேட்டரி லைஃப் வரும். ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரிஃப்ரெஷ் ரேட் சேவ் பேட்டரி அப்படிங்கிறத அவங்களே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் கம்மியா இருக்கிற ரிஃப்ரெஷ் ரேட்டை யூஸ் பண்ணி நீங்க கேம் பிளே பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு பேட்டரி லைஃப் வரும். அடுத்து உங்க மொபைல்ல டிஸ்பிளேல நமக்கு டார்க் மோட் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டார்க் மோட்ல முடிஞ்ச வரைக்கும் நீங்க டார்க் மோட் யூஸ் பண்ண பட்சத்துல இல்ல வால்பேப்பர் ஆல்சோ நீங்க டார்க் யூஸ் பண்ண பட்சத்துல உங்களுக்கு பேட்டரி கன்சூம் நல்லா இருக்கும். பேட்டரி அந்த அளவுக்கு ட்ரைன் ஆகாது. அதனால பேட்டரி லைஃப் இருக்கணும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் நீங்க வந்து எல்லாமே பிளாக்ல யூஸ் பண்ணி பாருங்க, அப்போ உங்களுக்கு பேட்டரி லைஃப் நல்லா வரும். டார்க் மோட் ஆல்சோ நீங்க வந்து ஷெட்யூல் போட்டுக்கலாம், இல்ல நீங்க மேனுவலாவும் நீங்க செட் பண்ணிக்கலாம். எப்பவுமே உங்களுக்கு டார்க் மோட் இருக்கிற பட்சத்துல இன்னுமே பேட்டரி லைஃப் நமக்கு வரும். அதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல இருக்கிற பாதி ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல பார்த்தா நோட்டிபிகேஷன்ல கலர் லைட் எரியுது இல்லையா பாத்தீங்கன்னா இன்னும் நமக்கு இந்த பவர் சப்ளை வந்து ரொம்ப அதிகமா தேவைப்படுற ஆப்ஸ் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. எது தேவையோ அந்த ஆப் மட்டுமே வச்சுக்கோங்க, இல்ல மற்ற ஆப் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்களுக்கு பெட்டரா லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் பேட்டரி லைஃப். மொபைல் செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு பேட்டரி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுடைய பேட்டரி எந்த மாதிரி ஆப்புகள்லாம் எவ்வளவு பேட்டரி நமக்கு வந்து பவர் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபேஸ்புக், யூடியூப் மற்றும் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் தான் எனக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி உங்க மொபைல் நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்படி செக் பண்ணும்போது உங்களுக்கு தேவையில்லாம ஏதாச்சும் ஒரு ஆப்புக்கு அதிகமா பேட்டரி போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஆப் என்ன அப்படிங்கறது நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. லைக் பாத்தீங்கன்னா இப்ப நான் டெலிகிராம் அப்படிங்கறத உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்ப டெலிகிராம் அப்படிங்கறத நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஐ மீன் லாங் பிரஸ் பண்ணும்போது எனக்கு பாத்தீங்கன்னா அங்க ஆப் இன்ஃபோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு பேட்டரி சேவர்
சேவர் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க நமக்கு ரிஸ்ட்ரிக்ட் பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அதாவது நீங்க எப்போ உங்களுடைய அந்த டெலிகிராம் ஆப் ஓபன் பண்றீங்களோ அப்ப மட்டும்தான் அந்த ஆப்புக்கான பவர் போகும். மற்றபடியா பார்த்தீங்கன்னா அந்த ஆப் கம்முன்னு தான் இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய மொபைல்ல எந்த ஒரு ஆப்புக்கு அதிகமாக டேட்டா அண்ட் பேட்டரி போகுதோ அதை நீங்க கரெக்டாக செக் பண்ணிட்டு அதை நீங்க வந்து ரிஸ்ட்ரிக்ட் மோடு போட்டுக்கோங்க. அப்படி பண்றதுனால உங்களுடைய பேட்டரி அண்ட் டேட்டா லைஃப் வரும். மேலும் நீங்க சார்ஜ் பண்ணும்போது உங்களுடைய பேட்டரி லைஃப் இருக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் நீங்க 20% வந்துச்சுன்னா சார்ஜ் போடுங்க. அதே போல ஒரு 80-85% வந்துச்சுன்னா உங்களுடைய சார்ஜ் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா வந்து ட்ரைன் பண்றதோ இல்ல ஃபுல்லா 100க்கு மேல போகட்டும் அப்படிங்கிறதுக்கு 100% வந்தது அப்புறம் கூட நீங்க எடுக்காம இருக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. அப்படி பண்றதுனாலும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் சீக்கிரமா ட்ரைன் ஆகும், பேட்டரி சீக்கிரமா போயிடும். இந்த மாதிரி ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, உங்களோட பேட்டரி லைஃப் இருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.